ஹலோ டியூட்ஸ், வெல்கம் டு பை வித் அசி. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்கும்? பொதுவாகவே ஒரு யூடியூபருக்கு ஒரு மைக் ரொம்ப முக்கியம். ஸோ மைக்கு நான் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ அது பெஸ்ட்டுன்னு எல்லாரும் போட்டிருக்காங்க. சீப்பாகவும் தான் இருக்குது, 500க்குள்ளே வாங்கிக்கலாம் நம்ம. ஸோ அது வாங்கியிருக்கோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதோட வாய்ஸில் நான் இப்போ பேசுகிறேன், பாருங்கள். எல்லா யூடியூபர்ஸ்க்கும் ஒரு இம்பார்ட்டண்டான மைக்கு தான் தேவை. அண்டர் 500க்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்போ உள்ளதுக்கு ஒயர்லெஸ் மைக்கு பெஸ்ட்டான்னு பார்த்தீங்கன்னா 20 மீட்டர் டிஸ்டன்ஸில் நான் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கேட்டுச்சு, எனக்கு கிளியராக தான் கேட்குது. பட் இப்போது நான் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது மைக்கில் உள்ள வாய்ஸு ஆடியபுளாக இருக்கா, கிளியராக இருக்கான்னு பாருங்கள். இதில் 2 மைக் கொடுத்துருவாங்க, ஒரு அடாப்டர் ஒன்று கொடுப்பாங்க, K9ன்னு சொல்லிட்டு. K9 இல்லை, K9. ஐயோ, தலைகீழ கட்டுறேன்னா நான் தான் K9 நினைக்கிறேன். உங்களை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். K9 ஒயர்லெஸ் மைக் இது ஓகேவான்னு பார்த்துங்க. இது பெஸ்ட்டானு நீங்கள் தான் சொல்லணும். இது வாய்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது, நாய்ஸ் கிளியரன்ஸ் எல்லாமே இருக்கா, பக்காவாக இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு வீடியோவில். இதை நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். இப்போ இதில் மைக்கில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ என் ஃபோனில் உள்ள மைக்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இந்த சிப்பில் தான் இப்போ இந்த சிப்பில் தான் நம்ம கனெக்ட் ஆகுனதுல இதில் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு மொபைலில் உள்ளதே கேட்கும். அதில் சவுண்டு எப்படி இருக்குது, ஒன்று கேட்குதா வெளியில் உள்ள சவுண்ட்லாம். ஸோ இதை நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு இந்த சிப்பை போடுவோம். அடேங்க அப்பா, சிப்பை போட்டதுக்கப்புறம் க்ரீன் லைட் வந்துருச்சுன்னா கனெக்டட்னா அர்த்தம். சிப்பை போட்டதுக்கப்புறம் க்ரீன் லைட் வந்துருச்சுன்னா கனெக்டட்னா அர்த்தம். கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வாய்ஸ் எப்படி இருக்குது? ஸோ இந்த மைக்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வாய்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன மைக்கு யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிருந்தாங்க. நான் மைக்கெலாம் யூஸ் பண்ணல, மெவி ரோமில் உள்ளது தான் போட்டிருக்கேன். மெவி ரோம் இருக்குல்ல, அதுலேருந்து தான் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்கக்கிட்ட. அதுலேருந்து தான் இப்படி வச்சுக்கிட்டு நான் ஆன் பண்ணிவிட்டு அதில் பேசிகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் மைக்கில் யூஸ் பண்ணதில்லை, இப்போ தான் வாங்கியிருக்கேன். அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் சவுண்டு நல்லா இல்லை, ஸோ ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஸோ வேறு மைக் என்ன வாங்கலாம், உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் பிடிக்கும்னு எனக்கு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் அழுத்திங்க. பாய் டியூட்ஸ்.